ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. பாசுரம் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் லூடு கயலுகல பூங்குவலை போதில் பொறிபண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினாள். பாடலின் ஆரம்பமே ஓங்கி என தொடங்குகிறது. ஓங்குவது யார்? உத்தமர். ஏன் ஓங்கினான் எனில் உலகங்களையும் அளப்பதற்காக. செல்வ செழிப்பால் செருக்குற்ற மகாபலி சக்கரவர்த்தியை கர்வபங்கம் செய்து பாதாளத்தில் அழுத்திய வாமன அவதாரச் செய்தியை ஓங்கி உலகளந்த உத்தமன் என்ற அடி மூலம் இப்பாடல் தெரிவிக்கிறது. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. மழை அளவாக பெய்ய வேண்டும். மாதம் மும்மாறி என்பது அளவான மழை. ஒரு மாதத்திற்குரிய மழை ஒரே நாளில் பெய்தால் தீங்குதான் விளையும். வெள்ளம் பெருகி பயிர்கள் மூழ்கும். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகும். வெள்ளம் வடிந்த பிறகும் நோய்கள் தலை தூக்கும். எனவேதான் மழையை வேண்டுகின்ற பாவையார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய என வேண்டுகின்றனர். ஓங்கு பெருஞ்செந்நெல் ஊடுகயல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் அடைமொழிகள் நிறைந்தது. உலகளந்த என்பதை ஓங்கி உலகளந்த என்றும் ஓங்கு பெருஞ்செந்நெல் என்றும் பூங்குவலை என்றும் பொறிவண்டு என்றும் சீர்த்த முளை என்றும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்றும் நிறைவாக நீங்காத செல்வம் என்றும் கூறியிருப்பது எண்ணி மகிழ்வதற்கு உரியதாகும். வைணவ இலக்கியங்களில் அண்மை காலமாக இணைந்துள்ள காகுதன் கலிவெண்பா என்ற நூல் ஓங்கி உலகளந்த உத்தமன் எனத் தொடங்கி அதன் ஈரடி நீங்காத செல்வம் நிறைந்து என நிறைவு பெறுவது குறிப்பிடத்தக்கது.